அது என்னடா கார் வருது? அந்த கார்ல தான் காசு வச்சிருக்கியோ? அத முதல்ல சொல்ல வேண்டியதுன்றா தங்கம். ஏய் ஒரு நிமிஷம். ஏய் உங்களுக்கு தான் அழகா இருக்கும். இறங்க. எதுக்குடா? ஏய் வண்டியோட பேக் சீட்லயே வச்சிட்டேன் சார். டேய் நீ யார் ஆளு? அவனை அப்படியே உனக்கு தொழுக்குள்ளே வச்சிடறேன் பாரு. என்னடா இவனுங்க யாரா? நான் தான் காசிமேடு கபாலி. டோச்சு குப்பு கோபு. லேட் ஆயிடுச்சு, வந்த வழி சீக்கிரம் முடியும். லேட்டெல்லாம் இல்லை, இப்போவே கிடைச்சிடும். ஏன்டா இந்த பேர் எங்கேயும் நான் கேட்டிருக்கேனே. மேட்டர்னா இவனுங்க ஒரிஜினலு, நாம டூப்ளிகேட்டு. அப்போ நம்ம மாட்டிக்கிட்டு மாடா. இது புரிஞ்சுக்க உனக்கு இவ்வளோ நேரம் மச்சாடா மச்சான். வணக்கம் நேற்று, நல்லா இருக்கு. நாங்க நல்லா தான் இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் உன் பேர் சொல்றா. ஓடுறா இரண்டா கிண்டு இவனுங்க என்ன கிண்டி கிளறாங்களா? மாமா மாமா என்ன ஃபுட்பால் ஆடுறாங்க, சீக்கிரம் வாடா. டேய் 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 புடுடா. வந்துரு வந்துரு வந்துரு. ஏய் ஏய் பெல்ட் பெல்ட். டேய் அங்க ஒருத்தர் பாரு. ஐடா புடிடா, சீக்கிரம் தபா. வாழ் வந்தாரு பாக்கடா. இதான் நடந்தது. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் சித்தப்பா தான். ஆமால? இல்ல சொல்ல மாட்டேன். ஆனா சித்தப்பா, ஒரு பாலம் போட்டா 2 வழி இருக்கும்ல. நான் சொன்னது சித்தப்பாக்கு புரிஞ்சிருக்குல்ல? அட அது நல்லா இருக்கே. அந்த ரிங்கு 1 பவுன் கொடுத்துறியா? ஏய் இல்ல தரமாட்டேன். யோ ஆசாமி திமிரா சிரிக்கிற? என் கதையை கேட்டு நீ நல்லா சிரிச்சல்ல? பிளடி ஃபுல். ஏய் நீ கோச்சிக்காத தம்பி. எனக்கு இந்த கை கால் ஒஞ்சவங்களை பத்தி கேட்டாலோ பார்த்தாலோ ரொம்ப சிரிப்பேன். பிகாஸ் 1977 ஊருகார அச்சு போட்ட எங்க அப்பனை ஆன் த ஸ்பாட் நினச்சிக்குவேன். இல்லடா ஜாயே, நீ எப்படா இவனை தெரிஞ்சுக்கின? அதெல்லாம் எப்படி சொல்றது சாமி? அவனுடைய சொந்த ஊரு மூகாம்பிகை.
பியூட்டி கொஞ்சம் டார்க்கா இருக்குல்ல. இந்த சாங் ஸ்லோவா இருக்கு. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பைத்தியம் இவனுக்கு இல்ல, இவனுக்கு தான். இந்த பாட்டில் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். டேய் அவனுடைய துக்கம் உங்களுக்கு சொன்னா புரியாதுடா. அவனுக்கு தானே துக்கம், நீ எதுக்கு பொங்குற? ஹலோ, எனக்கும் வேதனையா தான் இருக்கு. இந்த கிளாஸ் ஃபுல்லா ஊத்து. இவன் பார்ல ஒண்டியா உட்காந்து தண்ணி அடிச்ச பார்த்தா விஷயம் என்னன்னு கேட்டேன். டேய் இவன் மனசுல அந்த பாட்டு இல்லடா, அந்த பொண்ணு தான் ஏறி இருக்கா. அதனால தான் இந்த வாட்ஸ்அப்ல வீடியோ பார்த்துட்டு மூகாம்பிகையில இருந்து இது வரைக்கும் வந்திருக்கான். புரியுதா? இல்ல மாமா, எனக்கு ஒரு டவுட்டு. இவ்வளோ அழகான பொண்ணு உன்னை எப்படி லவ் பண்ண? சரி உடல்ல விடு. என் கையிலே வாங்கி குடிச்சு கலாய்க்கிறீங்களா? நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தை மாசம் கல்யாணம். நரம்பு கட்டையிற போது வெப்பனை டவுன் பண்ணா. டேய் உன் ஜாய் சொல்ற வெப்பனை டவுன் பண்ணா. ஹலோ, நான் வெளியே இருக்கேன். நான் கூப்பிடுறேன். எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வேணும். கிழிஞ்சது போ. வேலை என் கூட பார்ல, தங்குறது என் கூட ரூம்ல. ஆனா செலவு உண்டு. உன் வீடா? என் வீடுன்னா விற்கிறதுக்காக என்கிட்ட ஒப்படைச்சாங்களே அந்த வீடு. மச்சி, இந்த இடம் எனக்கு நல்லாவே தெரியும்டா. இந்த இடத்த எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியல. இவங்க கொன்னுருவாங்களே. ஆனா சாத் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இது தானே? அதுதான். அவ இங்க இருந்தானே பாடியிருக்கா. யோ இது ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இல்லாத ஸ்டுடியோ எல்லாம் கிடையாது. இல்ல இந்த லோகோ உங்களுக்கு தானே? ஆமா, இது எங்களுடைய கம்பெனி லோகோ. இங்க மட்டும் பிரான்ச் இல்ல. சென்னை, மைசூர், சிராபுஞ்சி, இங்க எல்லாம் பிரான்ச் இருக்கு. அங்க தமிழர்கள்லாம் இருக்காங்க. ஓகே, இது என்ன டிராவல்ஸா? வா வா. ஆமா, இந்த லோகோ எங்களுது தான். இந்த மேட்டர் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நடக்கும். சுத்த வேஸ்ட். பாப்போம், என்னன்னு நீ பாப்போம். நினைக்கிற என்ன நடக்குன்னு தெரியல. டேய் அது போறாடா அந்த பொண்ணு. யாரு? ஓ அதுவா? அதுவா? அப்ப அவன் வா வாடா. இல்லடா சிரா பூஞ்சில உன் பிரான்ச்சோட அட்ரஸ் சொல்டா. அண்ணா சொல்றது கேளுண்ணா, அவங்க இங்கே தான் வேலை செய்கிறாங்க. அப்போ எதுக்கிட்ட முன்னாடி போய் சொன்னேன்? திமிராடா அவனுக்கு. இல்லை இல்லை, எனக்கு அவகிட்ட கொஞ்சம் லவ் இருக்கு. அப்படியே கட் பண்ணிடுனா. அங்க என்னடா வெடிச்ச சத்தம் கேக்குது? ஒன்றும் இல்லை சார், இவங்க ஒரு ஈவென்ட் புக் பண்ண வந்திருக்காங்க. சார் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். போய் சொன்னா அப்படியே அடிச்சு மூஞ்சி உடைச்சு. சரி மூஞ்ச உடைக்க மாட்டான். ஏய் வாங்கடா வாங்கடா. ஈவெண்ட் புக் பண்ணிட்டாங்களா?